இந்த வீடியோவில் வர ஹாரர் கேம்ஸ் ஆடி உங்களுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சதா ஆயிடுச்சுன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. நிறைய பேர் நிறைய கேம்ஸ் ஆடிருப்பீங்க உங்கள் சின்ன வயசில். கொக்கோ, கபடி. நான் இப்போ கூட தான் என் ஸ்கூலில் பிடி வரும்போது ஆடிட்டுருக்கேன் நிறைய கேம்ஸு. ஆனால் சில கேம்ஸ், அதாவது கோஸ்ட்டை கூட பேச முடியும், கோஸ்ட்டை வர வைக்க முடியும் அப்படின்னு இருக்கிற நிறைய கேம்ஸ் நீங்கள் ஆடிருக்கீங்களா? ஆடிருப்பீங்க நிறைய பேர். அப்படி ஆடாதவங்களுக்கு சொல்கிறேன், நிறையவே கேம்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற 3 கேம்ஸை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேம். இந்த சார்லி கேமை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. சீக்கிரமாக 400 அடிக்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். சார்லி கேம் இதை பார்த்து சொல்லணுன்னா இதை எப்படி ஆடணும்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பென்சில் அப்புறம் ஒரு பேப்பர் இருந்தால் மட்டுமே இந்த கேம் ஆடிடலாம். பேய் கூட பேச முடியும்னு சொல்கிறாங்க இந்த கேமை வச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 பென்சில் எடுத்து பேப்பர் நடுவில் வச்சுட்டு எஸ்ஸா நோ ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்கணுன்னா, சார்லி ஆர் யூ ஹியர் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கேள்வி ஆரம்பிக்கணும். எஸ்ன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணணும். நோன்னு ஸ்டார்ட் பண்ணிடவே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சார்லிக்கு ஸ்டோரி ஒரு குழந்தைக்கு ஸ்டோரி தான். ஒரு சின்ன பையனை சடகுக்காண்டி எரித்து பலி கொடுத்ததா ஒரு கதை இருக்குது. சின்ன பையனுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம விளையாடணும், இல்லைன்னா விளையாடக்கூடாது. எனக்கே பயமாக இருக்குது, ஏன்னா தனியாக ஒரு ரூமில் இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த கதையை. ஓகேவா? அண்ட் இந்த கேம் அந்த சார்லி முடிச்சுக்கலாமான்னு கேட்கும்போது எஸ்ன்னு வந்தால் தான் நீங்கள் முடிக்கணும். அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் எஸ்ன்னு வந்தால் தான் முடிக்கணும். நோன்னு வந்தால் நீங்கள் அந்த கேமை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலாம்னு யாருக்குமே தெரியாது. ஓகேவா? செத்து கூட போகலாம். இப்படி தான் ஒருத்தருக்கு ஆயிருக்கு. இந்த கேமில் வச்சு ஒரு படமே எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸான கேம்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம சார்லி கேமை ட்ரை தான் பண்ணி போக போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சார்லி ஆர் யூ ஹியர்? என்ன ஒரு சத்தத்தை காணும். சார்லி ஆர் யூ ஹியர்? ஆட எஸ் சொல்லிடுச்சிங்க சார்லி. ஓகே, இப்போ கேட்போம். நாளைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்லி ப்ளீஸ்? என்ன ஒரு சத்தத்தையும் காணும். ஹலோ, நியூனிஸ் ஹியர்? ஹலோ, ஸ்கூல் எங்க இருக்குன்னு கேக்குறியா? தி மிட்நைட் கேம். ஓகே, இந்த மிட்நைட் கேமை பற்றி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கேமை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 11:59 தான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேம் எதுக்கு அப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா, அப்போ தான் மிட்நைட் வருவானா. மிட்நைட்லேயே அவன் பேர் இருக்குல்ல, ரொம்ப நைட்டில் தான் அவன் வருவான். அவன் பார்க்க ஷேடோவாக டார்க்காக இருப்பான்னு சொல்கிறாங்க. இந்த கேம் எப்படி ஆடணும்னு சொல்கிறேன். இந்த கேமுக்கு என்னென்ன பொருள் தேவை பார்த்திங்கன்னா, ஒரு குண்டூசி, அப்புறம் உங்கள் கை விரல், அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர், அப்புறமா சில தனியாக கூட ஆடலாம். ஆனால் நிறைய பேர் ஆடினா உங்களுக்கு பயம் இருக்காது. அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா கேண்டில், அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் ஒரு மர டோரு, அவ்வளோதாங்க. இது இருந்தாலே நீங்கள் ஆடலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக 11:59 போய் நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு ரத்தம், உங்கள் விரல் கையில் இருக்கிற ரத்தம் நீங்கள் அதில் வைக்கணும். மற்றவங்க ரத்தத்தை வச்சிக்கினா உங்களுக்கு பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டார்க்கான கனவு, அதாவது பயங்கரமான கனவுகள்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் ரத்தத்தை தான் வைக்கணும். உங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு ரத்தத்தை வச்சு ஒரு அக்ரிமெண்ட் போய் போட்டு கொடுக்கணும் அந்த மிட்நைட் மேனுக்கு. அப்புறமா மரடோரில் போய் மெழுகுத்திரி பிடிச்சிட்டு இப்போ பயணம், அதாவது கரெக்டாக 11:59 நீங்கள் கரெக்டாக மரடோரை 24 டைம்ஸ் தட்டணுமா. தட்டி முடித்த பேரும் கரெக்டாக 12 மணி ஆன உடனே உங்களுக்கு கேம் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மெழுகுத்திரியை பிடிச்சி கரெக்டாக இது கேம் முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா 3:33ன்னு சொல்கிறாங்க நைட்டு. அண்ட் இந்த கேம் மிட்நைட் மேன் உங்களை ட்ரிக் பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் ஒழியணும். அதே மாதிரி இந்த கேம் நீங்கள் கரெக்டாக அது முடிக்கிற வரைக்கும் முடிக்கணும். இந்த கேமில் அவங்க மிட்நைட் மேன் ஷேடோவாக இருப்பான், அவங்க வீட்டுக்கு வருவான். இந்த கேம் யாராவது பாதியிலே வெளியில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான மரண வலியை கொடுக்குமா. காலை வெட்டுவானா, ஆனால் அவங்களுக்கு வலி தெரியும், ஆனால் ஒரு அசையாமல் தான் இருப்பாங்களாம். இப்படிலாம் நிறையவே கதை இருக்குது. நிறைய பேர் இந்த கேம் ஆடி பைத்தியம் முடிச்சிருக்கு. இந்த கேம் சில நேரம் உயிரே எடுத்துருமா, சீட்டிங் பண்ணால் அவ்வளோதானே அந்த கேமுக்கு கதை. இப்படி நிறைய சொல்கிறாங்க. இதான் அந்த மிட்நைட் கேமுக்கு கதை. நானும் இதை ஆடி பார்க்கலான் இருக்கேன் நடுராத்திரி. நீங்கள் ஆடிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் அந்த கேம் எண்ட் ஆகும்போது உங்கள் மெழுகுத்திரி அப்படி தப்பி தவறி அணைஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை 10 செகண்ட்குள்ளே ஏற்றணும். அது ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களை சுற்றி ஒரு உப்பு வட்டம் போட்டுடணும். உப்பை எடுத்து உங்களை சுற்றி போட்டுடணும். அப்போ தான் அந்த மிட் நைட் மேன் வரமாட்டானா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெழுகுத்திரி அணைஞ்சு போச்சு, ஒரு உப்பு வச்சு ஒரு வட்டம் போட்டாச்சு. இப்போ மிட் நைட் மேன் வரமாட்டான். ஐயோ அந்த லிஃப்ட் கேம் எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, கரெக்டாக வந்து நடுராத்திரி பார்த்திங்கன்னா வந்து 10 மாடி இருக்கிற ஒரு பில்டிங்கில் ஒரு லிஃப்ட்டில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போகணும். நல்லா 10 மாடி இருக்கிற லிஃப்ட்டில் தான் வந்து இந்த கேம் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற 10 பட்டன்ஸ் ஒரு கீழ் மாடியிலேருந்து மேல் மாடி வரைக்கும் தான் இந்த கேம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பேரலல், அதாவது இன்னொரு யூனிவர்ஸுக்கு இந்த லிஃப்ட் வழியாக ட்ராவல் பண்ணுவோம். அது ஒரு கோஸ்ட்டு ஆத்மாவால் சூழப்பட்ட ஒரு இடம்னு சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற முன்னாடி 10லேருந்து 1 வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு எந்த பட்டனை தட்டணும்னு பார்த்தீங்கன்னா 1 தட்டணும். 1 ஃப்ளோருக்கு போன உடனே நீங்கள் 4வது பட்டனை தட்டணும். ஆனால் ஃபோர்த்து ஃப்ளோரில் வந்து நீங்கள் இறங்கிடக்கூடாது. ஓப்பன் ஆகிட்டு வந்து திருப்பி வந்து நீங்கள் 2nd ஃப்ளோர் அழுத்தணும், திருப்பி 6th ஃப்ளோர் அழுத்தணும், திருப்பி 2nd ஃப்ளோர் அழுத்தணும், திருப்பி வந்து 10வது ஃப்ளோர் அனுப்புகிறோம். போய்கிட்டே இருக்குல்ல, எனக்கு குழம்பிச்சு இப்படி அடிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கேம் ஒர்க்குன்னு சொல்கிறேன். இந்த கேம் வந்து ஆடும்போது ஒருத்தர் மட்டும் தான் ஆடணும். இடையில யாராவது வந்துட்டாங்கன்னா இந்த கேமை ஃபஸ்ட்லேருந்தே தான் ஆடுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கண்டினியூ பண்ணலாம் எப்படி ஆடணும் கேமு. நீங்கள் அந்த அப்புறம் 10th ஃப்ளோர் போனோடனே 5th ஃப்ளோரை தட்டணும். 5th ஃப்ளோர் போகும்போது நிறைய லைட் ஆஃப் ஆகிறது, நிறைய அனுமானிசமாக நடக்கும். நீங்கள் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5th ஃப்ளோரில் நிற்கும். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு 25 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு வந்து வரும், லிஃப்ட்டில் ஏறும். அவள் வந்து உங்கள்கிட்ட கேட்பா, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, என்னென்னமோ கேட்பா. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் பதிலே சொல்லிடாதீங்க. நான் சொல்லவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க, அந்த பொண்ணு உங்களை கொன்றுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 5th ஃப்ளோருக்கு போவோம். லிஃப்ட்டு போகுது, இன்னும் போய்கிட்டே இருக்கு. நாளைக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். 2000 years later. படம் ஒரு வழியும் வந்தாச்சு. ஆஹா, அந்த பொண்ணு வேறு வந்துருச்சு. பார்க்காத வருஷன் பார்க்காத, இந்த பொண்ணை பார்த்தா நம்ம கதை ஓவர். ஹலோ, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் எந்த ஊர், நீங்கள் யார், எதுக்கு இந்த லிஃப்ட்டுக்கு வந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ சார். சார், உங்களுக்கு விஷயம் தெரியுமா சார்? நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ட்ரிபிள் நைன். நீங்கள் தான் தெரியும், நான் உங்கள் பிக் ஃபேன். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஃபேனா? பிக் ஃபேனா? ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் எண்ட் ஆகும்போது 1st ஃப்ளோர்லேயே போய் நின்றுச்சுன்னா நீங்கள் அந்த திரும்பி பார்க்காம அந்த இடத்தோட ஓடிடணும்னு அர்த்தம். ஆனால் அந்த கேம் 10th ஃப்ளோரில் போய் நின்றுச்சுன்னா நீங்கள் ஆவிங்க உலகத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம், வேறு ஒரு யூனிவர்ஸுக்கு. ஆனால் அந்த லிஃப்ட்டை விட்டு நீங்கள் திருப்பி இறங்கக்கூடாது. அதே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே நிற்கணும். ஏன்னா அங்கே நிறைய பேய்களை பார்க்கலாம். அதனால நீங்கள் வந்து அந்த இடத்துல நிற்கிறது தான் உங்களுக்கு சேஃப். அதுவே லிஃப்ட்டு திருப்பி உங்களை கொண்டு 1st ஃப்ளோருக்கு விட்டோடனே நீங்கள் அந்த கேமை முடிச்சிக்கலாம். இவ்வளோ தான் இந்த கேம். அண்ட் இந்த மொத்தமாக 3 கேம் இதில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போ சொல்கிறது தான். நம்ம கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். காமெடி கிளிப்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு பயத்தை வர வச்சுட்டு கொஞ்சம் காமெடியை வர வைக்கலாமேன்னு பார்த்தேன். அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம 1K அடிக்கிறோம், தட்டி தூக்குறோம். பார்ப்போம் 1K அடிப்போம். நம்மன்னு அடிச்சிடும் நம்பிக்கை. பாய் அண்ட் டாட்டா.